ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நேத்து போட்டிருந்த ஹோம் டூர் ஹால் டூர் அதுல வந்து நிறைய ஹால் டூர் போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து டைனிங் ஏரியா அண்ட் கிச்சன் டூர் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஏன் இப்போ ஒன்று இதில் ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம், அதை கண்டிப்பாக காமிக்கிறோம். எல்லாமே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஹாலில் இருந்து இப்படி வந்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்மளோட டைனிங் ஏரியா. இது வந்து டைனிங் டேபிள் வந்து நீங்கள் ஃபர்னிச்சர் டூர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ். நம்ம வந்து இதில் வந்து பாத்திரம் எல்லாமே வச்சுருக்கோம், ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம். இதில் ஃபுல்லாக இது திறக்க முடியுமா? இந்தா பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே நம்ம பழைய பாத்திரம், அதாவது யூஸ் பண்ணாத பாத்திரம், அந்த மாதிரி பாத்திரம் வந்து நம்ம மேலே வச்சுருக்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு எம்டியாக தான் இருக்கும். இங்கே எதுவும் பண்ணலாமா வைக்கலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே எதுவும் ப்ளேஸ் பண்ணலாமாங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து யார் இது, கண்ணன் ராதாவோட ஃபோட்டோ வந்து மாட்டியிருக்கிறோம். இந்த ஃபோட்டோ வந்து நம்ம பால்காட்சி கிஃப்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்க, அப்போம்போது மாட்டியிருக்கிறோம். நம்ம எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி கிறிஸ்டல் வந்து வந்திருக்கும். அதனால் இங்கே மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் லெச்சிட்டு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் மாட்டி விட்டாங்க. இதுதான் நம்மளோட டைனிங் ஏரியா. இதில் தான் மோஸ்ட்லி நாங்கள் உட்காந்து சாப்பிட்றது எல்லாமே. அண்ட் அப்படியே வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பின்வாசல். நமக்கு ஒரு மாதிரி கிளார் அடிக்கும், பின்வாசல் வந்து கிளார் அடிக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு நெட்டு போட்டு வச்சுருக்கோம். நெட்டு இந்த மாதிரி பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நெட்டு போட்டு வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து இந்த மேக்னெட் நெட்டு தான் இப்படி ஒட்டிக்கும். இது வந்து முன்னாடியும் போடணும்னு வச்சுருக்கோம். ஸோ பின்னாடி ஆர்டர் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் முன்னாடி போட்டுக்கலாம்னு நினச்சோம். நல்லாயிருக்கு. முன்னாடியும் போடுவோம் இந்த மாதிரி, ஏன்னா நைட் ஆனால் பூச்சி வருது. அதுதான். அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஃப்ரிட்ஜ் வந்து ஃபர்னிச்சர் டூர்லேயே நம்ம போட்டிருப்போம். ஃப்ரிட்ஜ் வந்து நல்ல நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு சூப்பரான ஒரு இடத்துல அமைஞ்சிருச்சுன்னு நான் சொல்வேன். அப்படியே நேராக வந்தோன்னா ஃப்ரிட்ஜு அப்படியே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சமையலுக்கும் போதும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது இங்கேருந்து எடுத்து, ஸோ இங்கே டைனிங் ஹாலில் உட்காந்து தான் கட் பண்ணுவோம். அதனால் இப்படி எடுத்து கட் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இது வந்து லவ் லைட் இருக்குது. கரண்ட் இல்லை. மார்னிங் 9 o'clock போச்சு, இன்னும் கரண்ட் வரல. இன்றைக்கி சடன், அதனால தான் லைட் எதுவுமே அந்தளவுக்கு போடலை. ஒரு 2 லைட் எரியும் இன்வெர்ட்டரில், அந்த லைட்டில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் லைட் இருக்கும். ஸோ இந்த பித்தளை பானையில் தான் தண்ணி ஊற்றி குடிச்சிக்கிட்ருக்கோம் நம்ம. இன்னும் வந்து இது மாட்டலை. இதுனா அக்வாவை மாட்டவே இல்லை, இனிமேல் தான் மாட்டணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆல்ரெடி நம்மளோட வீட்டுக்கு, அதாவது பால்காட்சிக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே இருந்திருக்கும். அப்புறம் நம்மளோட மிக்ஸி அண்ட் ஏர் ஃப்ரையர். இது வந்து தம்பிக்கு ஏதாவது கொடுத்து விடணும், நாங்கள் ஏதாவது ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா நாங்கள் ஏர் ஃப்ரையர் இங்கேயே இருக்கட்டுங்கிற மாதிரி இங்கேயே வச்சுக்கிட்டோம் நம்ம. அப்புறம் இந்த சைடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக பாத்திரம் தான் இருக்கும். இது வந்து சும்மா நார்மலாக இருக்கும். இந்த பாத்திரம், தேங்காய் இந்த சைடு இருக்கும். ஸோ அப்படியே இந்த சைடு வந்து நல்லா கொஞ்சம் சாப்பாடெலாம் சமைச்சு முடிச்சுட்டு வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான இடம் இருக்கும். இந்த லைட் எரியுமா? எரியாது. சிப்லைட் போட்டிருக்கோம். மேபி போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சுன்னா காட்டுறோம், இல்லாட்டி ரூம் டூர் எடுக்கும்போது லைட்லாம் போட்டு ஒரு வாட்டி காமிச்சிருந்தோம். ஸோ அது ஒன்று. ஸோ இங்கே தான் நம்ம வந்து மல்லிகை சாமான் எல்லாமே வச்சுருக்குறோம். இது எல்லாமே நாங்கள் ராஜபாளையம் தென்காசி போகும்போது வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லா பாக்ஸுமே ஒன்று போல் கலராக இருக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். மேலே வந்து பருப்பு, தேன், அப்புறம் வந்து கோதுமை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? அண்ட் இது வந்து நம்ம இப்படி எடுத்து சமையல் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்து வந்து இங்கேயுமே அதே தான், சில்வர் பாத்திரம் எல்லாமே இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான், நடுவில் கேப்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இங்கே இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கலாம்.
ஸோ மேலே இருக்கிறது ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங்க்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, இது வந்து அடுப்பு கழுவுறதுக்கு லோஷனு, இது வந்து ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி கண்ணாடி பொருள் எல்லாமே கழுவுறதுக்கு எல்லாமே மேலே வச்சுருக்குறோம் நம்ம. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா கப்பு, இந்த கப்பு, அப்புறம் வந்து பேக்கெட் பொருள், தம்பிக்கு பால் பாட்டில் கழுவுறது, இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸஸ் எல்லாமே இந்த சைடு வச்சுருக்கோம். அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா அதே தான், உப்பு ஜாடி, கல் உப்புக்கு தூள் உப்புக்கு 2 உப்பு ஜாடி. அப்புறம் எண்ணெய், இது வந்து கோல்வினர், இதில் இருக்கிறது வந்து கோல்வினர் எண்ணெய், அது வந்து தேங்காய் எண்ணெய், சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், அது தேங்காய் எண்ணெய். தம்பிக்கு மட்டும் நெய், ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டு போனால் நெய். அப்புறம் வீட்டில் வந்து தோசை அந்த மாதிரி சுட்டோன்னா அவனுக்கு நெய் ரோஸ்ட்டு. அப்புறம் உப்பு ஜாடி, பெப்பர் ஜாடி, அப்புறம் வந்து இந்த ஆயில் ஸ்ப்ரே, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ப்ரே வந்து எண்ணெயுமே ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, நார்மலாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அது ஒரு சரியான ப்ராடக்ட். அது நல்லா இருக்கும். தோசை சுடவும் சரி. இப்போ ஏர் ஃப்ரையருக்கு வந்து பொரிக்கிறதுக்குன்னா லைட்டாக மேலே வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு, ஒரு வழியாக அடுப்பை வந்து மாட்டியாச்சு. ஏன்னா பால் காய்ச்சிலேருந்து புலம்பின ஒரே விஷயம்னா மாட்டினோம், ஈவினிங் மாட்டினது. பால் காய்ச்சிக்கு முத நாள் இல்லை, இப்படி ஆமா சீர் ஃபங்க்ஷன் அப்போ மாட்டினது. ஐயோ எனக்குலாம் செம்ம டென்ஷனுங்க. சீர் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான்ப்பா மாட்டினது இதை. ஆமா எனக்கு அதான் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ மாட்டுவோம் அப்போ மாட்டுவோன்ட்டு சீர் ஃபங்க்ஷன் அன்னைக்கு எனக்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு. ஸோ இந்த அடுப்பு வந்து நாங்கள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை க்ளீன் பண்ணுவோம். எப்படி க்ளீன் பண்ணுவோம்னா இந்த அடுப்பு வந்து இப்படி எல்லாமே பாட்டாக கலட்டிடுவோம். இந்த பாருங்கள், இது தெரியும். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க அடுப்பை எப்படிக்கா க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு. இந்த மாதிரி இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிப்போம். இதை வச்சு அப்படியே லோஷன் போட்டு தொடச்சி சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து எப்படி நம்ம கரெக்டாக மாட்டுறதுன்னா, இது ஜே, இதுலேயுமே ஜே அப்படின்னு போட்டு எழுதியிருக்கும். இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணும்போது நல்லா ஃபிட்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த இதில் எஸ்ன்னு போட்டிருப்போம், இது வந்து எஸ். இதில் வந்து எம்முன்னு போட்டிருப்போம், இது வந்து எம்மு. இந்த அடுப்பு வந்து இந்த கண்ணாடி லைஃப் டைம் வாரண்டி. இந்த கண்ணாடி விடியம் பிராண்ட் வந்து விடியம் பிராண்டு. நாங்கள் வாங்கும் போது இந்த அடுப்போட விலை வந்து 22 சம்திங் இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் தேடுவீங்க சிம்னி எங்கன்னு தேடுவீங்க. சர்வீஸ்க்கு பேருக்கு சிம்னி, அதனால பைப் அந்த சைடில் இருக்குது. சிம்னி வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த இது மட்டும் சர்வீஸ் போயிருக்குது, அதனால் அது மட்டும் மிஸ் பண்ணுவீங்க நீங்கள். லைட் எதுவுமே எரியாது, ஏன்னா கரண்ட் இல்லை, அதனால் லைட் எதுவுமே எரியாது. ஓகே, கீழே இதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். கேஸ் இருக்கும், அப்புறம் வந்து அரிசி, அப்புறம் ஆயில், தோசைக்கல் எல்லாமே இந்த உள்ளே இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்டி. இது வந்து எங்களுக்கு கரண்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் மரக்கரண்டி எல்லாமே இந்த சைட் போட்டுப்போம். ஸ்பூன் எல்லாமே இங்கே, குட்டி குட்டி ஜாமான், அப்புறம் ஒரு மாதிரி மீடியமான ஜாமான்லாம் இதில், கொஞ்சம் பெரிய ஜாமான் அந்த மாதிரிலாம் இதில். அண்ட் இதில் டீ ஜல்லடை இந்த மாதிரி பிளாஸ்டிக் மெஷர்மெண்ட் கப்புன்னு போட்டு வச்சுப்போம். அண்ட் அதுக்கு கீழே வந்து குட்டி குட்டி கிளாஸு, அப்புறம் டம்ளர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ அவசரத்துக்கு எடுக்கனா இதுக்குள்ளே தான் இருக்கும், எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து தட்டு வந்து எதுக்கு இப்படி வச்சுருக்கீங்க மிஸ்டர் லக்ஷ்மணன்? இது வந்து பெரிய இது வந்து இதில் வைக்க முடியாது, சில்வர் இது தான் உள்ளே வைக்கணும். லெட்ஸ் வந்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ண முடியாமல் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு கீழே வந்து இந்த பழைய ஜாமான்லாம் லெச்சு போட்டு வச்சுருக்குறாங்க. இது வந்து நாங்கள் அடிக்க சொன்னோம். இது வந்து கை கழுவுறதுக்கு துணி துடைக்க, கை அப்படி வந்து துடைச்சி, அதெல்லாம் வேஸ்ட் கறி துணி, இது எல்லாமே வேஸ்ட் கறி துணி தான். இந்த பாத்திரம் வந்து கழுவி இருக்குது பாத்திரம் அத்தை விட்டு. அப்புறம் வந்து இங்கே வந்து வெங்காய கூட, இந்த ஒரே ஒரு வெங்காயம் கூட தான் இருக்குது. அப்புறம் டஸ்ட்பின்னு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, இது மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இஞ்சி, அது எல்லாமே உள்ளே இருக்கும். சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறோமா? இதுக்கு மேலே இந்த வச்சது எங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க வந்து
எனக்கு வைக்கும்போது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா சரி அப்படி வச்சுட்டாங்களே, இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இல்லாமல் இருக்குமே, இடைஞ்சலாக இருக்குமேங்கிற மாதிரி யோசிச்சோம். பட் ஆனால் இது வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மேலே வந்து எலக்ட்ரிக் குக்கரு, மிக்சிக்குள்ள திங்ஸு எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் சமையலுக்கு தேவையான பாத்திரம், ஹாட் பாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். கொஞ்சம் கச்சமுசான் தான் இருக்கும். ஏன்னா பாத்திரம் விலைக்கு அப்படியே அவசரத்துக்கு போடுறது, எடுத்து எடுத்து வைக்கிறது தானே, அப்படியே வச்சாச்சு. கீழே ஃபுல்லாக மல்லிகை சாமான், பருப்பு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது கீழே என்னடா, அது கீழ எல்லாமே பைப் ஐட்டம், லைட் அந்த மாதிரி எல்லாமே, வேக்யூம் கிளீனர் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் கீழ எல்லாமே இருக்கு கீழே. அதுல ஃபுல்லா வீட்டு ஜாமான் இருக்கும் கொஞ்சம், அதனால அப்படியே வச்சாச்சு. வீட்டு ஜாமான் எல்லாமே மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேல ஃபுல்லாவே பாத்திரம், இன்வெர்ட்டர் இருக்கு, பாத்திரம் கொஞ்சம் இருக்கு, அப்புறம் ஜூஸர் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா, தரதா எட்லையா ஜூஸர் இருக்கு. எட்டு அப்புறம் ஜூஸர் வந்து அடிக்கடி எடுப்போம், ஜூஸ் போடுறதுக்கு எடுப்போம். அதனால் அது வந்து இப்படி அவருக்கு எட்டுற மாதிரி அவர் வச்சுருக்காரு. ஸோ இதுதான் நம்மளோட கிச்சன் டூர். ஸோ இதில் வந்து என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிச்சன் கட்டுறீங்க அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக கூட நீங்கள் கட்டிக்கோங்க. எனக்கு இந்த ஸ்பேஸ் ஓகே, என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுவே பெருசு. ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் டைல்ஸ் வந்து நீங்கள் பிளாக் கலர் போடுறது தான் பெஸ்ட்டு டைல்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே மாதிரி இதுவுமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு அழுக்குப்படாததாக போட்டுக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்ல லக்ஸூரியஸாக இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே அழுக்குப்பட்டால் அப்படியே தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அது ஒன்று. அண்ட் அப்புறம் வந்து அடுப்பு வந்து இந்த மாதிரி அடுப்பு வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இதுலேயே 2 பர்னரும் இருக்குது, 3 பர்னர் இருக்குது, 4 பர்னர் இருக்குது. 4 பர்னர் வந்து இதே சைஸு, ஆனால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. 3 பர்னர் வாங்கினீங்க, நாங்கள் 3 பர்னரே யூஸ் பண்ண மாட்டோம், 2 தான். இது இல்லாட்டி அது நடுவில் இருக்கிறது எப்பயாச்சும் இருக்கா, தம்பிக்கு ஏதாவது பால் அவசரமாக சமைச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது நான் அவசரமாக சுட வைக்கணும்னா தான் நடுவில் இருக்கிறது யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி எங்களுக்கு 2 தான் யூஸ் ஆகுது. இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, இது வந்து நம்ம இப்படி திருக்கி இப்படி பற்ற வைக்கிறது தான். கீழே கேஸ் ஆஃப் பண்ணிருக்கியோ இல்லையே, பார்த்தீங்களா, இதுதான் லைட் வச்சு அடிக்கிறது தான் இது. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து க்ளீனிங் பண்ணுறதுக்கு நல்ல யூசேஜாக இருக்குது. சிம்னி வந்து இப்போ வந்து சர்வீஸ் பே இருக்கிறனால சிம்னி வச்சு சொல்ல முடியல. நாங்கள் பின்னாடி எதுவுமே அடைக்காம தான் வச்சுருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணும்போது சிம்னி இல்லைன்னு நினைக்காதீங்க, சிம்னி வீட்டில் தான் இருக்குது, க்ளீனிங் ப்ராசஸில் இருக்கிறனால நாங்கள் அப்படி இருக்குது. ஆமாம் ஆமாம், அதை இது நினச்சிக்க வேண்டாம். அடுத்து வந்து ஆமாம் சுதா சிஸ்டர் தான் வந்தாங்க. அவங்க வரும்போது இதை பார்க்கவும் இல்லை, கிச்சனுக்கு வந்து பார்க்கவே இல்லை. நாங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த 3 ஜன்னலையுமே பூட்டிப்போம். இப்போ சப்போஸ் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அந்த 3 ஜன்னலையுமே திறந்து விட்டுப்போம். திறந்து விடுற அளவுக்கு தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். அண்ட் சிம்னி இருக்கிறது வந்து நல்லா சூப்பராக யூசேஜாக இருக்குது. ஏன்னா இந்த செவத்துல ஃபுல்லாக பிசு பிசுன்னு வராமல் இருக்குது. அப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒருக்கா தொடச்சி விட்ருவோம். செவ்வாய்க்கிழமை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். அப்போம்போது இந்த சைடில் இருக்கிற செவரையுமே நான் தொடச்சி விட்ருவேன், அவ்வளோதான். வேறனா நீங்கள் ஏர் ஃப்ரையர் வாங்கி வச்சுக்கலாம். உங்களோட கிச்சனுக்கு வந்து ஏர் ஃப்ரையர், அகாரோ பிராண்டோட ஏர் ஃப்ரையர் இது. இது ஒரு நாள் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி கூட காட்டுறேன். நேற்று கூட சிக்கன் பொரிச்சேன், இதில் தான் பொரிச்சேன். தம்பிக்கு வயசுக்கு 2 பேருக்கும் நாங்கள் பொரிச்சு சாப்பிடல. ஸோ தம்பிக்கு வயசுக்கு மட்டும் பொரிச்சு எண்ணெயில் பொரிச்சு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஏர் ஃப்ரையரில் பொரிச்சு கொடுத்தேன். 2 பேருமே சாப்பிட்டாங்க. அதேமாதிரி உருளைக்கிழங்கு பொரிச்சு கொடுப்பேன். அப்பா வந்தப்போ ஏர் ஃப்ரையரில் தான் மீன் பொரிச்சு கொடுத்தேன். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா வைக்கலாம். கேக் வைக்கலாம், வாழைப்பழ சிப்ஸு, அந்த மாதிரி எல்லாமே நம்ம இதுக்குன்னு ஒரு ரெசிபி புக்கே ஏர் ஃப்ரை இருக்குதுன்னு சொல்லி தனியாகவே இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஏர் ஃப்ரையர் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும். மிக்ஸி பற்றி சொல்லணுன்னா சூப்பராக இருக்குது. காய்கறி வெட்டுறது, கேரட் திருவுறது, கேரட்லாம் திருவினேன். இதில் சப்பாத்தி மாவு தான் நான் செய்யலை. பால் காய்ச்சிக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வேலூர்லேருந்து வந்து கொடுத்தாங்க. வேலூர்லேருந்து 2 அக்கா, பேர் மறந்துருச்சு எனக்கு, சாரிக்கா. அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஆல்ரெடி நான் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். பால் காய்ச்சி ஆல்பம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயும் யார் யார் என்னென்ன கொடுத்தான்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஏர் ஃப்ரையர் வாங்கி வச்சுக்கலாம். இன்னும் ஒன்று குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வாட்டர் பியூரிஃபைட் வாங்கலை நம்ம இன்னும். நாங்கள் போய் நிறையா தேடணும், விசாரித்தோம். ரேட் ரொம்ப இருக்குது. என்னடா இதுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி வாங்காமல் இருக்கோம். ஓகே வாங்குவோம், இப்போ பொறுமையாக வாங்கிப்போ, இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் கீழே வந்து மேட்டு, இது வந்து நான் வந்து
நம்மளோட கலருக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி வாங்கியிருக்கேன். கரெக்டாக தான் இருக்கும். இது வந்து வலுவாமல் தண்ணி எல்லாமே டக்குன்னு உறிஞ்சிருது. இதை வந்து நாங்கள் இன்னும் க்ளீன் பண்ணலை. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. பட் கூட்டணும், இதை எடுத்து உதறி கூட்டணும்னு நினைக்கிறேன். இதை ஈர துணியை வச்சு தொடச்சா வந்துருதா? தூசி எல்லாம் மேலே வந்து இல்லடா, இப்படி தூக்கி சொல்கிறேன். தூக்கி சொல்கிறேன், அது கரெக்டு தான். இதை தூக்கிட்டு நம்ம கூட்டினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளுக்கு இங்கே நின்று சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து ஹால் வீடியோவில் எதுக்குக்கா உள்ள வீட்டுக்குள்ளே ஸ்லிப்பர் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்க. அது வந்து நான் வீட்டுக்குள்ளே போடுற ஸ்லிப்பர் தான். அதான் நான் போட்டேன். ஏன்னா எனக்கு குதிங்கால் வந்து வலிக்கும். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். குதிங்கால் வந்து வலிக்கும். கிளாரிட்டிக்கும் குதிங்கால் வந்து எனக்கு வலிக்கும். அதனால தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிற ஸ்லிப்பரு. அவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பர், எனக்கு ஒரு ஸ்லிப்பர் ஒயிட் கலரில். அதனால் வீட்டுக்குள்ளே அதை வச்சு போட்டுப்பேன். அவ்வளோதான். இதுதான் எங்களோட பியூட்டிஃபுல்லான கிச்சன் டூர். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வேறு எதுவும் அக்கா இது வைங்கக்கா, அக்கா அது வைங்கக்கா அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா இந்த மாதிரி போடுங்க, இந்த மாதிரி இது வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். மோஸ்ட்லி எங்கள் கிச்சன் இப்படி தான் இருக்கும். பாத்திரம்லாம் கழுவி இருந்தால் மேலே இருக்கும். இப்போ வீடியோ எடுக்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். மாவு எப்போயுமே வெளியில் இருக்கும். ஏன்னா மாவு ஃப்ரிட்ஜில் வச்சா புளிக்காது. புளிக்காமல் இருந்தால் லெச்சுக்கு பிடிக்காது. அதனால் வெளியில் இருக்கும். அக்கா மூடி வைங்க, எதுவுமே விழாதீங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பூச்சியுமே வந்ததில்லை கிச்சனுக்கு. ஹாலுக்கு தான் ரொம்ப வரும். நல்லா இருக்கும். பால் வந்து அப்படியே இருக்கும். இது வந்து சாயங்காலம் காஃபி போட்டு குடிச்சுப்போம். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வைக்கணும்னா வைங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மாடலர் கிச்சன் யார் வச்சு கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா பேராவணியில் இருக்கிற திரு செந்தூர் இன்டீரியல் அவங்க தான் வச்சு கொடுத்தாங்க நமக்கு. நல்லா இருக்கு. இன்ஸ்டாலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதத்துக்கு மேலாவது கிச்சன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. எல்லாமே ஓகே தான். கலர் எதுவுமே மாறலை. எல்லாமே நல்லா இருக்கு. தண்ணி பட்டாலும் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஈரத்தில் தான் துடைக்கிறேன், ஈரத்தில் தான் பண்ணுறேன். எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓரளவுக்கு சூப்பராக இருக்கு. தம்பியை மோஸ்ட்லி நாங்கள் எந்த டோருமே ஓப்பன் பண்ண விட மாட்டோம். ஏன்னா டப்புன்னு மூடுவோம். அதனால ஒரு பயங்கர இழுக்கவும் முடியல. அந்த காந்தம் ஒட்டி இருக்கனால நல்லா டைட்டா இருக்கனால இழுக்கவும் முடியாது. நாங்கள் தான் அவங்க திறந்து விடுறது எல்லாமே. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட். நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா. நாளைக்கு அதை வேணா எடுப்போம். மேபி நாளைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு பூஜா ரூம் எடுக்கிறோம். ஏன்னா நாளைக்கு வந்து விளக்கு கொடுத்துருவேன் முருகருக்கு. அதனால பூஜா ரூம் டூர் வந்து நாங்கள் போடுறோம் உங்களுக்கு நாளைக்கு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர், அப்புறம் அடுத்து வந்து ரூம் டூர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரூம் டூர் போடுறோம். அப்புறம் வந்து வீட்டோட ஃபுல் ஹோம் டூர் வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக போகிறோம். ஓகேவா? ஓகே. அது வெளியில வேற செட் போட்டுருக்குமா? கூடிய சீக்கிரத்துல காம்பவுண்டும் போட்டுருவோம் நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு தான் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் போறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். அது ஓகே ஆயிடுச்சுன்னா அதையுமே காமிச்சிடுறோம் வீட. ஓகேவா? அடுத்த சந்திக்கும் முறை உங்களுடைய எல்ஐ கப்பல்ஸ் லெக்சர். பை.